வந்தவன். அவன் படுத்து கிடக்கிறான். பார்த்து கொண்டிருப்பானா ஒரு அரசன்? உரையில் இருக்கும் வாளை உருவி ஒரே வெட்டாக வெட்ட மாட்டானா? ஆனால் நடந்தது என்ன? அரசர்களுக்கு பணியாளர்கள் கவரி வீசுவார்கள். ஆனால் அந்த மோசிகரனாருக்கு அரசன் கவரி வீசினான். சரித்திரம். அரசர்களுடைய இயல்பு அப்படி இருந்தது. புலவர்களுடைய இயல்பு எப்படி இருந்தது? அவர்கள் அரச சபை தோறும் சென்றார்கள், நாடுதோறும் சென்றார்கள். வண்டி கிடையாது, வாகனம் கிடையாது, பாதையே கிடையாது, தங்க நாற்கர சாலை கிடையாது, நடந்துதான் போக வேண்டும். நெடிய எண்ணாது சுரம்பல கடந்து வடியா நாவின் வல்லாங்கு பாடி பெற்றது கண்டு சுற்றம் மறுத்தி ஓம்பாது உண்டு கூம்பாது வீசி வரிசைக்கு வருந்தும் பரிசில் வாழ்க்கை. இதுதான் புலவர்களுடைய வாழ்க்கை. கால்நடையாக நடந்து சென்று அரசனுடைய சபைக்கு சென்று அவனை பாராட்டி புகழ்ந்து பாடி அவன் கொடுத்ததை பெற்றுக்கொண்டு ஊருக்கு திரும்பி வந்து சுற்றத்தாருக்கு கொடுத்து, அதான் அப்படித்தான் வாழ்ந்தார்கள். அரசன் கொடுப்பதை எல்லாம் இவர்கள் பெற்றுக்கொண்டு சுற்றத்தாருக்கு கொடுத்து மீண்டும் அடுத்த நாள் இல்லை என்கிற வாழ்க்கை, வறுமை வாழ்க்கை இல்லாமல் தான் வாழ்ந்தார்கள். மீண்டும் மற்றொரு நாள் இன்னொரு புலவருடைய இன்னொரு அரசனுடைய வாசலிலே சென்று நிற்பார்கள். இப்படி கழிந்தது. எந்த ஒரு புலவனும் தனக்கென்று ஒரு பொருளையும் ஒரு நாளும் வைத்துக் கொண்டவன் கிடையாது. இந்த திருவிளையாடல் திரைப்படத்தில் ஒரு வசனம் வரும், சேர்ந்தே இருப்பது புலமையும் வறுமையும். அந்த சேர்ந்தே இருக்கக்கூடிய புலமையும் வறுமையும் ஒன்றாக இருந்து வாழ்ந்தவர்கள் சங்ககாலத்து புலவர்கள். பிசிராந்தையார் கோப்பெரும் சோழனோட அரண்மனைக்கு வருகிறார். பிசிராந்தையார் நல்ல வயசானவர், நல்ல வயசு. ஆனால் ஒரு வித்தியாசம், அவருக்கு நிறைய முடி இருந்தது. என்ன மாதிரி இல்லை, அவருக்கு இருந்த முடி வெள்ளையா இருந்தது. இப்போ முடி இல்லைன்னா பிரச்சனையே இல்லை. இப்போ ஏன் நம்ம டை அடிக்கிறோம்? முடி இருக்கிறது தான். இப்போ எனக்கு நம்ம டையே அடிக்க வேண்டாம், நான் ஹெல்மெட்டே போடுறது கிடையாது. என்னோட பையனே சொன்னான், சார் நீங்கள் ஒரு நாள் ஹெல்மெட்டு போட்டு போறீங்க சார்னா. டேய், நான் ஹெல்மெட்டே போடுறது கிடையாதுடா. அது வருகிறார், தலைமுடி அப்படி இருக்கு, ஒரு முடி கூட விடல. கோப்பெருஞ்சோழன் கேட்கிறான், அவருடைய மந்திரி சபையில இருந்த சான்றோர்கள் கேட்கிறார்கள், பிசிராந்தையாரே, இத்தனை வயது உங்களுக்கு ஆகிவிட்டது, உங்கள் தலைமுடியை ஏன் இன்னும் விழாமல் இருக்கிறது? அவர் சொன்னார், என்னுடைய மனைவி இருக்கிறாளே, அவள் மாட்சிமை புரிந்தியவள். என்னுடைய மக்கள் இருக்கிறார்கள் இல்லையா, அவர்கள் அறிவில் சிறந்தவர்கள். எனது இல்லத்தில் பணியாளர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் நான் கண்ணால் காண்பதை அவர்கள் செயலால் முடிக்கக்கூடியவர்கள். மன்னன் நீ இருக்கிறாய் அல்லவா, நீ எப்படிப்பட்டவன்? தர்மத்தின்படி ஆட்சி செய்யக்கூடியவன், தர்மத்தின்படி ஆட்சி செய்யக்கூடியவன். எனது ஊரிலே மக்கள் இருக்கிறார்கள் அல்லவா, அவர்கள் சான்றோர்கள், உங்களை போல சான்றோர்கள். எனக்கு ஒரு கவலையும் கிடையாது, ஒரு பிரச்சனையும் கிடையாது, ஆகையினால் நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன். அப்படின்னா எப்போது மனிதனுக்கு கவலை வருகிறதோ அப்போது அவனுடைய முடி விழுந்து விடும். இப்போ ஆண்களுக்கெல்லாம் ஏன் முடி விழுந்து விட வந்துருக்கா? பெண்களுக்கு முடி விழாது, ஏன்னா அவங்களுக்கு கவலையே கிடையாது. எனக்கு நிறைய முடி இருந்துன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? முடி இருந்தது சார், எனக்கு என்னைக்கு கல்யாணம் ஆச்சோ அதுக்கப்புறம் தான் போனது. அவர் ஒரு வீடியோ எடுத்து போட்டிருக்காரு, நாளைக்கு போடுவார், வீட்டில் கேட்பாங்க, அது ரெண்டாவது பார்த்துக்கு. புலவருக்கு இன்னொரு இயல்பு இருந்தது, அரசர்களை பாராட்டி பாடுவது மாத்திரம்தான் அவர்கள் பணி கிடையாது. அரசர்கள் எப்போது தவறு செய்கிறார்களோ அப்போது அந்த அரசனை இடித்துரைப்பதும் அவருடைய பணிதான். எந்த மயில் நடுங்குகிறது என்று மயிலுக்கு போர்வை கொடுத்தானோ பேகன், அந்த பேகன் அவனுடைய மனைவிக்கு துரோகம் செய்தார். அவனுடைய மனைவியை விட்டுவிட்டு இரண்டாவதாக இன்னொரு ஏற்பாடை செய்து கொண்டிருந்தார். அதே கோவூர் கிளார், அந்த கோவூர் கிளார் போகிறார், பேகனிடத்தில் வருகிறார், அப்பா நான் ஒரு சிற்றூருக்கு சென்றிருந்தேன்,
அங்கு ஒரு இல்லத்தின் முன்பு நின்று கொண்டு உனது பெருமையை பற்றி பாடினேன், உனது நாட்டின் வளத்தை பற்றி பாடினேன், உனது மலையின் வளத்தை பற்றி பாடினேன். அந்த சிற்றூரின் ஒரு சிறிய வீட்டிலிருந்து ஒரு பெண் வந்தாள். அவருடைய கண்கள் வீங்கி இருந்தன, கண்களிலிருந்து கண்ணீர் வந்து கொண்டிருந்தது. நான் உன் மலையை பற்றி பாடினேன். அவள் சொன்னாள், அவள் என்ன சொன்னாள் தெரியுமா? அந்த அரசன் இருக்கிறான் இல்லையா, அந்த அரசன் என்னிடத்தில் கொண்ட அன்பை இன்னொரு இடத்தில் வைத்திருக்கிறான் என்று சொன்னாள். அதை சொல்லிவிட்டு புலவர் சொல்லுகிறார், அவள் யார்? அரசனிடத்தில் கேட்கிறார். இப்படி ஒருத்தி என்னிடத்தில் சொன்னாள், அவள் யார் என்று கேட்கிறார். அரசனுக்கு தெரியும், எனக்கு நீ பரிசு கொடுப்பதாக இருந்தால் நீங்கள் இருவரும் சேர்ந்து வாழுங்கள், பரிசு வேண்டாம், அதை தவிர வேறு எனக்கு எந்த பரிசும் வேண்டாம். எத்தனை பேர் சமாதானத்திற்கு வந்தார்கள்? பரணர் வந்தார், கபிலர் வந்தார், அரிசில் கிளார் வந்தார், பெருங்குன்றூர் கிளார் வருகிறார். இவர்களெல்லாம் வந்து பேகனிடத்திலே நியாயம் பேசுகிறார்கள். ஒரு பெண்ணுக்காக, திருமணம் செய்து கொண்ட மனைவிக்காக அவன் செய்த தவறை அவனிடத்தில் இடித்துரைத்து நியாயத்தை செய்து குடும்ப ஒற்றுமையை பேணுகிறார்கள் இந்த புலவர்கள்.